ஹே கைஸ், சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் மதராசி. இந்த படத்தை பத்தின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏஆர் முருகதாஸ் அவர்களோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் மதராசி. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா சுதா கொங்கரா அவர்களோட டைரக்ஷன்ல பராசக்தி படத்திலயும் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இப்போ விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இந்த நிலையில ஏஆர் முருகதாஸ் அவர்களோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க மதராசி படத்தோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா இன்னொரு நடிகர் கிட்ட ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அது யார் அந்த நடிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிவுட் நடிகரான ஷாருக் கான் அவர்கள் கிட்ட தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா பாதி ஸ்கிரிப்டை தான் சொல்லியிருக்காரு. ஷாருக் கான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதை ஓகே நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கேட்டதுக்கு அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் வராதனால இந்த ஒரு ஸ்டோரியை சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்ட பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு ஸ்டோரியை ஓகே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியாகி ரசிகர் மத்தியில இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த ஒரு படம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு நல்ல மூவியா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல கம்பேக் மூவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.